தமிழக வெற்றிக் கழகம் திருவேற்காடு நகர 8வது வார்டு தலைமை செயலாளர் திரு சி தினகரன் அவர்களின் ஏற்பாட்டில் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு 52 அடி கொடிக்கம்பத்தை ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரமேஷ்குமார் அவர்கள் ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவரிடம் ஒற்றுமை சகோதரத்துவம் மகன நல்லிணக்கம். திருவேற்காடு மேற்கு பகுதி செயலாளர் சரவணன், 8வது வார்டு இணை செயலாளர் லோகநாதன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் நகர தலைவர் சாந்தாராமன், மாவட்ட துணைத் தலைவர் கோ ஜெயச்சந்திரன், வார்டு தலைவர் சத்யநாராயணன், லோகேஷ் மற்றும் மாதவரம் தமிழரசன், திருவேற்காடு நகர மன்ற துணைத் தலைவர் ரமேஷ், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வார்டு நகரமன்ற நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கடினமான அனல் பறந்த வெயிலை நாம் சந்தித்து வந்தோம் கடந்த நாட்களிலே. அப்படிப்பட்ட சூழ்நிலை மாறும்படியாய் ஒரு பெரிய மாற்றம் உருவானது. அதன் தொடர்ச்சியாக இன்று திருவேற்காடு பெருமாள் அகரம், சஞ்சய் காந்தி நகர், வடநூம்பல் ஆகிய பகுதிகளில் கொடி ஏற்றி வைத்து சுமார் 3000 பேருக்கு மதிய உணவு அளிக்கப்பட்டது. என் பேர் தினகரன் சார். நான் 8வது வார்டு தலைமையில் இருக்கேன், தாவேக்கா. இன்றைய தினம் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு தளபதி அவர்களின் 52வது பிறந்த நாள் இன்று. அதை முன்னிட்டு நேற்று நம்ம ஒரு 52 அடி கொடி கம்பம் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி இனாக்ரேட் நேற்று நம்ம மரியாதைக்குரிய எம்எல்ஏ அவர் கையால் இனாக்ரேட் பண்ணோம் நேற்று. அது இன்று நம்ம ஒரு 3000 பேருக்கு அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். இது தலைவரின் அறிவுறுத்தல் படி செஞ்சிட்ருக்கோம். தலைவரின் ஆட்சி மேலும் சிறப்படையும். அதுக்கு நாங்கள்லாம் உறுதுணையாக எங்கள் வார்டு சார்பாக நாங்கள் என்ன செய்யணுமோ நாங்கள் செய்வோம். நன்றி சார். இந்த திருவேற்காடு பகுதியில் என்ன மாற்றங்களை எதிர்பார்க்கலாம்? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த மாற்றத்தோட இப்போ சிறப்பாக எதிர்பார்க்கலாமா இந்த வருகின்ற 5 ஆண்டு காலத்துக்கு? அதாவது நேற்று எங்கள் எம்எல்ஏ சொன்ன மாதிரி அவர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் பண்ணுறதுக்கு. மேன்மேலும் பணிகள் சிறக்கும். இன்னும் ஒரு 2 months 3 monthsல டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. எங்கள் எம்எல்ஏவும் எங்கள் தளபதியும் சரி, எங்கள் தளபதியின் அறிவுறுத்தல் படி எங்கள் எம்எல்ஏ எல்லா விஷயத்தையும் சிறப்பாக செய்வார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவருக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம், கண்டிப்பாக இருப்போம். ஸோ அடுத்து ஊராட்சி மன்ற தேர்தல் வருது. ஸோ இந்த திருவேற்காடு பகுதியில் எந்த மாதிரியான வெற்றி சதவீதத்தை எதிர்பார்க்கலாம்? ஏன்னா எதிர்கட்சி தரப்பினர் சொல்கிறாங்க இந்த தேர்தலில் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உள்ள இறங்கி கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன சார், எங்கள் திருவேற்காடு சார்பாக 18 வார்டு இருக்குது சார். 18 வார்டுலேயும் எங்கள் தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெறும். இது 100% உறுதி. பிறந்தநாள் எங்களுக்கு எல்லா இதையுமே எங்கள் தளபதிக்கு வாழ்த்து சொல்லின்னு தான் இருக்கும். 24 hours சொல்லின்னு தான் இருப்போம். இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே அவர் நல்லா இருப்பார். எங்களுக்கு அவர் கைடன்ஸில் நாங்கள் சிறப்பாக நடிகர் விஜய் அவர்களை நம்ம பிறந்தநாள் கொண்டாடி எவ்வளோ கொண்டாடி இருப்பீங்க. அதுக்கப்புறம் தாவேக்கா தலைவராக கொண்டாடி இருப்பீங்க. இப்போ தமிழ்நாடு முதல்வர் அப்படின்ற ஒரு டைட்டிலோட இருக்காரு. ஸோ முதல்வர் இருக்காரு. இந்த முதல் பிறந்த நாள் ஸோ எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ எப்படி இருக்கு? மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. உங்கள் பேர், என் பேர் இடம் பேர் சொல்லி சொல்லுங்கள். என் பேர் வெங்கடேசன், வட்ட பொருளாளர் இருக்கிறவங்க. சதீஷ் வட்ட செயலராக இருக்கார், துணை வட்ட செயலராக இருக்கார். நாங்கள் முதலமைச்சர் விஜய் சார், ஜோசப் விஜய் சார் பிறந்தநாள் மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். 8வது வார்டு சார்பாக நம்ம சஞ்சய் காந்தி நகரில் பொதுமக்களுக்கு உணவு வழங்குவதாகவும் கொடிக்கம்பம் ஏற்றத்தில் நேற்று சிறப்பாக நடந்து முடிஞ்சது. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன கட்ட நடவடிக்கைகள்லாம் இந்த ஏரியா பகுதிக்கு டெவலப்மெண்ட்டாக என்னெல்லாம் பண்ணலான்னு இருக்கீங்க? ஏன்னா ரொம்ப யங்ஸ்டராக இருக்கீங்க பார்க்கும்போது. ஸோ எப்படி இருக்குது இந்த சூழல்? என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? கம்பங்கள் புதுப்பிச்சு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆயிடுச்சு. அன்னசரி வயசில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே போயிட்டுருக்குது. ப்ளஸ் காவா தூர்வாரி 5 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் பல முறை முறையிட்டோம் எதுவும் எதுவும் முயற்சி எடுக்கல.
ஸோ நாங்கள் வந்துட்டு ஸ்டெப் எடுத்து நாங்கள் வந்துட்டு மேற்படி துரித பணிகளை மேற்கொள்ளலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கிறோம். ஓகே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மட்டும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்தநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம். ஹாப்பி பர்த்டே விஜய் சார். சிஎம் விஜய்க்கு வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்கள் 8வது வார்டு சார்பாக சி தினகரன் வட்ட செயலாளராக செயல்படுறாரு. எங்கள் வார்டில் பார்த்திங்கன்னா இப்போது விஜய் என்ற அளவுக்கு எல்லாருமே நல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி ஒர்க் பண்ணுறாங்க. திருவேற்காடு நகராட்சியில் விஜய் தான் ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆவார். சிஎம் சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நம்ம பையன் திருவேற்காடு நகர 8வது வார்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்களது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். திருவேற்காடு 8வது வார்டு சார்பாக மகளிர் அணி சார்பாக தமிழக வெற்றி கழகத்தின் மகளிர் அணி சார்பாக எங்கள் அண்ணனுமான முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். 8வது வார்டு திருவேற்காடு சார்பாக நம்ம சிஎம் சாருக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ சார். சிஎம் சாருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எப்படிங்க இருக்கு? வழக்கமா வந்து ஒரு நடிகரா நம்ம அவரோட பிறந்தநாளை கொண்டாடி இருப்போம், தாவேகா தலைவரா கொண்டாடி இருப்போம், இப்ப முதலமைச்சரா கொண்டாடுறோம். இது எப்படி இருக்கு இந்த ஃபீல்? புதுசாக ஒரு மாற்றம் வரணும்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அதுக்காக தான் இப்போ மாற்றம் கொடுத்துருக்கு. பெருமாள் அகரம் GCN பள்ளி மற்றும் ராஜாங்குப்பம் துவக்கப்பள்ளி ஆகிய இரு பள்ளிகளில் மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பாக 8வது வார்டு செயலாளர் கஜபதி சி தினகரன் ஏற்பாடு செய்தார். ஹாப்பி பர்த்டே முதல்வருக்கு வாழ்த்து.
நீங்க பேசுங்க ஹலோ நல்லா தான் வருவார், நல்லா ஆட்சி பண்ணுவார், நல்லா எட்டு எல்லாமே பேர் வாங்குவார் நல்லா. அவரு ராட்சி அவர் ராட்சி யார் ராட்சி அவர் பண்ணுறது இவர் பண்ணுறதெல்லாம் அந்த கடவுள் செய்யும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. தளபதி விஜய் சார் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் எங்கள் ஊர் மக்கள் சார்பாகவும் திருவேற்காடு வார்டு தலைவர் தினகரன் ஐயா அவர்களுக்கும் நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. புடவை கொடுத்துட்றாங்க, அன்னதானம் பண்ணுறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவர் ரொம்ப நாளைக்கு இதே ஆட்சி தொடர்ந்து நீடிக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதுக்கு மக்களோட ஆதரவு என்றைக்கும் இருக்கும் அவருக்கு. அதாவது வந்து உலக அரசியலே பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிறந்த நாளுக்கு வந்து வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுப்பாங்க, டூர் போவாங்க, எல்லாம் போவாங்க. ஆனால் முறையாக சட்டசபைக்கு போயிட்டு மக்களுக்கு வந்து சேவை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரே முதல்வர் இவர் தான். புரியுங்களா? அதை முன்னிட்டு வந்து நம்ம திருவாரூர் ஆட்சியில் 8வது வார்டில் அவர் 52வது பிறந்த நாள் முன்னிட்டு நாங்கள் 52 அடியில் கொடி நட்டு நேற்று இந்த தொகுதி எம்எல்ஏ வர வச்சு சிறப்பாக பண்ணியிருக்கோம். இது வந்து உள்ளாட்சியில் வந்து 100% டிவிக்கு தான் கைப்பற்றும். இதில் மாற்று கருத்து கிடையாது. எதிர்கட்சின்றது இல்லாமல் அளவுக்கு டிவிக்கு உருவாயிடும். ஓகே, எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த விழாவை கொண்டாடுறது வந்து அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நடிகராக இருக்கிறத விட அதுக்கப்புறமா சிஎம்மாக வந்து நாங்கள் கொண்டாடுறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பொதுமக்களும் நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க. இது வந்து அடுத்த நம்ம உள்ளாட்சி தேர்தலுக்கும் நமக்கு கண்டிப்பாக இந்த ஆதரவு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் இங்கே இந்த ஏரியாவுக்கு, இந்த 8வது வார்டுக்கு, திருவேற்காடு 8வது வார்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக நல்லது செய்வோம். தினகர் அண்ணன் வந்து இப்போ வந்து நேற்று வந்து கொடிக்கம்பம் ஓப்பன் பண்ணியிருக்காரு 52 அடி. இது தளபதியோட 52வது பிறந்தநாளை முன்னிட்டு 52 அடி கொடிக்கம்பத்தை அண்ணன் ரெடி பண்ணி ஏற்றிருக்காரு. இது வந்து இவருடைய தலைமையில் தான் நாங்கள் இங்கே எல்லாருமே இந்த 8வது வார்டில் எல்லாருமே வந்து நல்லபடியாக ஒர்க் பண்ணுவோம். இவருடைய தலைமையில் தான் நாங்கள் வந்துட்டு நல்லபடியாக இந்த இடத்துல வந்து எல்லா நல்ல திட்டங்களையும் செய்வோம். அண்ணனுக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்து ஏற்றுனதுக்கு.